வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். சார்புநிலை ஆளுமை கோளாறு. அட, இது ஏதோ பெரிய பேருன்னு பயந்துராதீங்க. இது யாரையும் குத்தி காட்டுறதுக்கான ஒரு லேபிள் கிடையாது. இதுவும் நம்மளோட மனித அனுபவங்கள்ல ஒரு வகைதான். வாங்க, இத பத்தி இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கலாம். யோசிச்சு பாருங்களேன். நீங்க எடுக்கிற சின்ன முடிவுல இருந்து பெரிய முடிவு வரைக்கும் எல்லாத்துக்கும் மத்தவங்களோட ஓகே வேணும்னு ஒரு நிலைமை வந்தா எப்படி இருக்கும்? எந்த ஒரு மெடிக்கல் டேர்ம் பத்தியும் பேசுறதுக்கு முன்னாடி இந்த உணர்வோட ஆழத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த கேள்விதான் நாம இன்னைக்கு பேச போற எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஆரம்ப புள்ளி. சரி, அப்போ டிபெண்டன்ட் பர்சனாலிட்டி டிஸார்டர், அதாவது டிபிடினா என்னன்னு ஒரு வரையறையா பாத்திரலாம். இது சும்மா அப்பப்போ மத்தவங்க கிட்ட உதவி கேட்கிற மாதிரி இல்ல. இது ஒரு ஆழமான தொடர்ச்சியான தேவை. மத்தவங்க நம்மள பாத்துக்கணுங்கிற ஒரு தீவிரமான உணர்வு. இதனால அவங்களோட அன்றாட வாழ்க்கையே ரொம்பவே பாதிக்கப்படும். இந்த முழு விஷயத்தையும் நாம தெளிவா புரிஞ்சுக்க 4 பகுதிகளா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல டிபிடினா என்ன, ரெண்டாவது அதோட அறிகுறிகள் என்னென்ன, மூணாவது இதுக்கு என்ன காரணமா இருக்கலாம், கடைசியா இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு என்ன வழி. வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஓகே, டிபிடினா என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. இப்போ இந்த உணர்வுகள் ஒருத்தரோட அன்றாட வாழ்க்கையில அவங்களோட நடவடிக்கைகள்ல எப்படி வெளிப்படுதுன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். சைக்காலஜிஸ்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற ஒரு முக்கியமான கைட் தான் இந்த DSM-5. அதுல டிபிடியை கண்டுபிடிக்கிறதுக்கு சில அறிகுறிகளை லிஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல சிலதுதான் இது பாருங்களேன். டெய்லி சின்ன சின்ன முடிவுகளை கூட தனியா எடுக்க கஷ்டப்படுறது, முக்கியமான விஷயங்களுக்கு மத்தவங்க பொறுப்பெடுத்துக்கணும்னு எதிர்பார்க்கறது, ஒருத்தவங்க கூட கருத்து வேறுபாடு வந்தா அதை சொல்ல தயங்குறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இதுல அடங்கும். எதுக்கு எடுத்தாலும் சப்போர்ட் தேடுறது, தனியா இருந்தா ரொம்பவே உதவியற்றதா உணர்றதுன்னு எல்லாமே இதுக்குள்ளதான் வரும். இப்போ பாருங்க, இந்த 5ங்கிற நம்பர் ரொம்ப முக்கியம். போன ஸ்லைட்ல நாம பார்த்தோம்ல, அந்த அறிகுறிகள்ல 5 இல்லனா அதுக்கு மேல ஒருத்தருக்கு தொடர்ந்து இருந்தா அது டிபிடியா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்லுவாங்க. இது ஒரு முக்கியமான டயக்னாஸ்டிக் கிரைட்டீரியா. நாம இவ்ளோ நேரம் பார்த்த அந்த அறிகுறிகளுக்கெல்லாம் ஒரு உயிர் கொடுக்கற மாதிரி இருக்குல்ல இந்த வார்த்தைகள். என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு கூட என் பார்ட்னர் கிட்ட கேட்காம முடிவு பண்ண முடியாது. தனியா இருக்கணும்னு நினைச்சாலே பயமா இருக்கு. இது வெறும் ஒரு வாக்கியம் இல்ல. அந்த கண்டிஷன்ல இருக்கிறவங்களோட மனசுக்குள்ள இருக்கிற உண்மையான பயத்தையும் கவலையும் இது அப்படியே காட்டுது. இதுதான் அவங்களோட நிஜமான அனுபவம். சரி, இந்த மாதிரி ஒரு சார்புநிலை மனப்பான்மை ஒருத்தருக்கு ஏன் வருது? இதோட மூல காரணம் என்ன? வாங்க இப்போ நாம அந்த ஏங்கிற கேள்விக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்ப்போம். இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. முதல்ல பயாலாஜிக்கல் காரணங்களை பார்க்கலாம். சிலருக்கு ஜீன்ஸ் மூலமாவே இந்த மாதிரி பாதிப்புக்கு ஆளாகிற தன்மை இருக்கலாம். அதாவது பரம்பரையா வரலாம். இல்லனா இயல்பாவே கொஞ்சம் கூச்ச சுபாவம், பதட்டப்படுற மனநிலை இருந்தா அதுவும் இதுக்கு ஒரு அடித்தளமா அமைய வாய்ப்பு இருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு, நம்மளோட குழந்தை பருவ அனுபவங்கள். சில சமயம் பெத்தவங்க ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டிவா இருந்தாலோ இல்ல ரொம்ப கண்டிப்பா சர்வாதிகார போக்குல வளர்த்தாலோ அது குழந்தைங்களோட சுதந்திரமான சிந்தனையையும் தன்னம்பிக்கையும் சின்ன வயசுலயே முடக்கி போட்டிடும். இதனால அவங்க வளர்ந்த பிறகும் மத்தவங்கள சார்ந்தே இருக்க பழகிடுவாங்க. இது மட்டும் இல்லாம நாம வாழ்ற சமூகம், நம்ம கலாச்சாரம் கூட இதுல ஒரு பங்கு வகிக்குது. சில கலாச்சாரங்கள்ல பெரியவங்களுக்கு கீழ்ப்படியுறதும் அவங்கள சார்ந்து இருக்கிறதும் ஒரு நல்ல பண்பா பார்க்கப்படுது இல்லையா? இது காலப்போக்குல சார்பு நிலைய ஒரு நார்மலான விஷயமா மாத்திரலாம். சரி, இதுவரைக்கும் நாம பிரச்சனைய பத்தியும் அதோட காரணங்கள் பத்தியும் பார்த்துட்டோம். இனிமே கொஞ்சம் நம்பிக்கையான விஷயங்களை பேசுவோம். இதிலிருந்து எப்படி மீண்டு வருது? இதுக்கு ஒரு தீர்வு இருக்கா? வாங்க அத பத்தி பாப்போம். பாருங்க, மத்தவங்க நம்மள விட்டு போயிடுவாங்களோங்கிற பயம் டிபிடில மட்டும் இல்ல, வேற சில கோளாறுகள்லயும் இருக்கும். ஆனா அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. உதாரணத்துக்கு பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர்ல அந்த பயத்தோட சேர்த்து கடுமையான மூட் ஸ்விங்ஸ், மனக்கிளர்ச்சி எல்லாம் இருக்கும். ஆனா டிபிடில அது முக்கியமா கவனிப்புக்கான தேவையா இருக்கும். இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டாதான் சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இதுக்கு முக்கியமான ட்ரீட்மெண்ட்டே சைக்கோதெரபி தான். அதுல பல வகைகள் இருக்கு. முதல்ல காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரபி, அதாவது CBT. இது நெகட்டிவ் எண்ணங்களை மாத்தி சுதந்திரமா செயல்படுறதுக்கு உதவும். அடுத்தது சைக்கோடைனாமிக் தெரப்பி. இத நம்ம சின்ன வயசு அனுபவங்கள் எப்படி இப்போதைய சார்பு நிலைக்கு காரணமா இருக்குன்னு ஆழமா ஆராயும். இந்த மாதிரி ஒவ்வொரு தெரப்பியும் ஒவ்வொரு விதத்துல ஹெல்ப் பண்ணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதிலிருந்து நிச்சயம் நல்ல முன்னேற்றம் காண முடியும். முறையான தொடர்ச்சியான சைக்கோதெரப்பி எடுத்துக்கிட்டா இதிலிருந்து மீண்டு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். சோ நம்பிக்கை இருக்கு. கடைசியா நான் உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். யோசிச்சு பாருங்க, ஒருத்தரோட ஒருத்தர் நல்லா கனெக்டடாவும் இருக்கணும், அதே சமயம் ஒருத்தரோட தனிப்பட்ட சுதந்திரத்தையும் மதிக்கணும்.
இந்த மாதிரி ஆரோக்கியமான உறவுகளை நம்ம எல்லாரும் எப்படி உருவாக்கிக்க முடியும்? இது டிபிடி இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமான கேள்வி. இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.